நல்லா அமுக்கடா. டேய் என்னடா அது? பித்துவான் உறங்குறாங்க. தூட்டு தூட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். என்னமா வந்துச்சு? தூக்கம் வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. கொஞ்சம் பிடிங்கண்ணா. இருக்குடா கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, நான் வாசிச்சாத்தே அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்கணும்னா நாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சே கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போய். ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா, அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லி கல்றடே. இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணாம் தம்பி. நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு, எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயிரம் தானே இப்ப? அது வேண்டாப்பா. நம்ம இல்ல கோபுரம்ல கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே அன்றாயர், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்துடுறேன். சரி. இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பன் மகனு சேர்ந்து டின்னு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி குடிக்கிறா குடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா கண்ணும் குடிக்க. எவா இருந்தாலும் தெருவில் வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வா பாத்துக்கலாம். போடி ஆம்பளை போடி. எப்படி கொண்டு வராம பொண்டாட்டி? வேலையா ராஜா? கை விடுங்க. நீங்க தவல் வித்தாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பின்ன பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவல் வித்தனா இல்ல தவளை வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீயே. சிப் நம்ம கழட்டி சூப்பி அடிச்சு போடு. தெரியுமில்ல? புருஷனை போயிட்ட ஒரு சிப்னா வேணாங்க. கிலோ என்ன விலைங்க? அடிச்சு போடாது. இப்படி நடிப்பு கட்டி அமராவி. ஏய், யார் உனக்கு புருஷோட தகப்பன மாதையில் இல்லாம சித்தப்பன சொல்லுவாங்க. உனக்கு புருஷன் மகந்தே அக்காச்சே சொல்ற. உட்காருங்க சார். அட உட்கார்ப்பா, கதை நல்லா இருக்கு. ஒரே இருட்டா இருந்தது, ராத்திரினா இருட்டா இருக்கும். அப்பாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படியே கதவை எனக்கு ஒரு உருவம் என்ன அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ள வந்து உங்க மகே அவன் தான் பேச விடாம தள்ளிட்டே போய் நோய் கேக்குற. சொல்லு சார். முதல் ரேப்பா ரொம்ப டாப்பு. அப்படியே எங்க பாட்டி ஊர் வந்தாங்க. அவங்க யாரம்மா? எங்க பாட்டி. பாட்டிய நம்ம பையன் அடிச்சு விட்டானா? அவ ஏன் சிப்பிய காட்டிடுவான்னு நானே பயந்து திடுறேன். அவளை போய் நம்ம குமத்துக்கானா சுத்து. உங்க மகே உங்களுக்கு பேரும் பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. மாமா, இன்னைக்கு பசி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? குடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோபமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா
பொம்பளை பார்த்தோன்னு மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்தா? நீ செட்டப் கிட்ட பண்ணிட்டியா? ஐயோ செட்டப் பண்ணுவேன் என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குற ஐயா. ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தாரு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய் எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ விசிலு ரவுடி குடும்ப கூடாது. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும். டேய் கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தே, நான் அவுத்து விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இத நீ மாமா அவங்கிட்ட என்ன குசு குசுன்னு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டு வைப்ப போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 100,000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது பைய வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொங்கியா இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னும் அவன் சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல? இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல. ஊட்டுங்க. ஓ ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. ஐயோ பெருந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் வச்சிருவான். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க, அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருடி. அண்ணே ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டாங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா, என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்க மேலேங்கண்ணே. இங்க இருக்கல்ல, எதுக்கு தேடின? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேனே. ஏண்டா வர்றவருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க நான் என்ன குறைவல்லா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானண்ணே. நீங்க பெரிய மேதண்ணே. ஓ சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன யாருமே இல்லைண்ணே. அடடா ச்சே. சரி இந்தா இந்த பணியாரம் தின்னுட்டு போ. பணியாரம் தின்னவனே செரிச்சு போகுண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகுண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகுண்ணே. அப்ப என்னதானே கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றானே. ஓடு. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்கலண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோட்டி எனக்கு கொடுங்கண்ணே.
எது இந்த 2 கண்ணுல ஒண்ண நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு நான் அலையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ இருந்த கண்ணு போச்சு. ஐயோ போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும் போ. இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.